3000 ஆண்டு அறிவுன்னு சொல்கிறோம், 5000 ஆண்டு அறிவுன்னு சொல்கிறோம். சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே. நாங்கள் ஒன்றும் சாவை பற்றி கவலைப்படலைங்க. எதுக்கு எங்களுக்கு சொர்க்கம் நரகம்? எதுக்கு அதை பற்றி பயம்? சாதல் இயற்கை, வாழ்ந்துக்கிட்டே இருப்போம்னு நினச்சிட முடியாது. இதை எப்போ சொல்கிறாங்க? 3000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன தன்மை? அறிவு இருந்தால் மதிக்கணும், மதிக்கணும். அதுக்கு மேலே அவங்க காலில் விழக்கூடாது. அறிவு இருந்தால் அவங்க அறிவை கற்றுக்கணும், மதிக்கணும். அதற்காக அவர்கள் காலில் விழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது தான் நம்முடைய அறிவு. இந்த அறிவுக்கு முதன்மை கொடு. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஆரிய மாயை அப்படின்னு பேசும்போது அவர் ஒரு 15 புத்தகத்தை பட்டியல் போட்டார். உலக வரலாறு, இந்த வரலாறுகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு 15 வரலாற்று நூல்களை பட்டியல் போடுகிறவராக பேரறிஞர் அண்ணா இருந்தார். கலைஞர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அவரோடு வாதிட்டு வென்றவர்கள் இல்லை. அவருடைய ஆற்றலுக்கு இணை தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் பிறக்க முடியாது. யாராக இருந்தாலும் இனிமே அவர் தான் ஒப்பீடு, உவமை. அவரோடு ஒப்பிட்டு தான் இனி வருகிற தலைவர்களை நாம் எடை போட முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அவர் ஆற்றி இருக்கிற சாதனைகளும், இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு நாம் யாரை பற்றி கவலைப்படுறோம்? அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறோம். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறோம். இங்கே பார்க்குறேன், இந்த தேர் இருக்கே, இது நல்ல வேளை இந்த திரைசீலையெல்லாம் நல்லா தொங்குது. இன்னும் ஒரு இப்போ வேறு யாரையாவது இங்கே உள்ளே விட்டுருந்தா இந்த தேர் சீலையிலெல்லாம் ஆள் தொங்கும் இல்லையா? மேலே யார் அப்படி நிம்மதியெல்லாம் நின்று பார்க்க முடியாது. யார் எங்கே பொத்துன்னு விழுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது நடக்கலாமா? நடக்கக்கூடாது இல்லையா? அவர்களுக்கும் அறிவு புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. அவர்களையும் கொஞ்சம் அப்பா அந்த திருவிழாவிலிருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து அறிவை பெறுங்கள் அப்படின்னு கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை.